எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிறதுல தான் சந்தோஷம்ன்றத நம்ம பார்த்தோம். இயற்கை அதுதான் சொல்லிக் குடுத்தது. ஆனா படங்கள் என்ன சொல்லிக் குடுக்குது? தூங்காத விழிகள் 2 உன் துணை தேடும் நெஞ்சம் 1 செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது. இன்னொருத்தரோட பாக்கெட்ல தான் நம்ம சந்தோஷம் இருக்குன்னு சொல்றது. ஸோ நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் 12வதுல. அதில் ஒரு பையன் இருந்தாரு. அவரோட பழக ஆரம்பிச்சேன். சென்னை தெரிஞ்சவங்களுக்கு நாங்க தினமும் பைக்ராஃப்ட் ரோடு ட்ரிப்ளிகேன்லேருந்து கல்யாணி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நிலா வெளிச்சத்தில் நடந்து போவோம். போகிற வழியில் இந்த ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத விஷயங்களை பேசி அதான் சொல்லுவாங்களேங்க ஸ்வீட் நத்திங்ஸ் அப்படின்ட்டு அதை பேசிட்டு அப்படியே போவோம். கல்யாணி ஹாஸ்பிட்டல் போனோன்னே அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் என்னை சாந்தோமுக்கு பஸ் ஏற்றி விட்டு அவர் வீட்டுக்கு போவார். இது மாதிரி ரெகுலராக போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு கால் பண்ணாரு. பண்ணும்போது எங்கள் அம்மா உடனே எதுக்கு உனக்கு பையன்லாம் கால் பண்ணுறான், பசங்களோடலாம் பழகாத, அப்புறம் படிப்பு கெட்டுரும், நீ வந்து லவ் கிவ்ன்னு சொல்லிட்டு வந்தேன்னா நான் வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் ஒன்று பண்ணாதன்னா அது பண்ணணும், இன்னும் நிறையா பண்ணணும்னு தோணுமே. அதனால இன்னும் நான் நெருங்கி பழக ஆரம்பித்தேன். அவர்கிட்ட ஒரு நாள் நான் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் சொன்னதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பயம். ஏன்னா நான் ராமாயணம் படித்தேன். அதில் எனக்கு சீத்தை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சது. அவள் வந்து தன்னோட கணவர் தவிர யாருக்கும் தன்னோட உடம்பை காமிக்கக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்தா. எனக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உடல் உறவு வச்சுக்கணுன்றதுல நான் உறுதியாக இருந்தேன். அதனால அந்த பையன் கொஞ்சம் தொட்டு பேசவும் எனக்கு பயமாயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பையன் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். போயிட்டான். போனதுக்கப்புறம் எனக்கு முறையாக அவ்வளோ ஒரு மன உளைச்சல், ரொம்ப ரொம்ப நான் வந்து கவனக்குறைவாயிடுச்சு. இப்போ எக்ஸாமில் வந்து 100க்கு 58 மார்க் தான் எடுத்தேன் நான். அது தவிர என்னோட இன்னொரு நண்பன் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி சில பேர் வந்து பொண்ணுங்களோட பழகி கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள அடிமையாக வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க, அந்த பொண்ணுங்களுக்கும் எந்த உதவியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. ஸோ அது கேட்டதுலேருந்து எனக்கு நல்ல வேலை தப்பிச்சேன்னு ஆயிடுச்சு. நான் விளையாட்டில் நான் நிறையா ஈடுபட்டதுனால எனக்கு தோல்வின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. அதனால இந்த விஷயத்துலேருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்தேன். அதுக்காக கல்யாணம் வரைக்கும் அதுக்கப்புறம் சமத்து குடமாக இருந்தேனா அப்படிலாம் இல்லை. அது என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.